வசுந்தரா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பண்ணி காட்ட போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி சாம்பார் செய்கிறதுக்குங்க இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நான் வேக வச்சு 2 விசில் விட்டு நான் கொண்டு வந்திருக்கேன். பருப்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் இங்கு பவுடர் எடுத்துக்கலாம், கொஞ்சம் தனியாத்தலை எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்துக்கிட்டேன், 2 பெரிய வெங்காயம் இந்த சதுரமான ஷேப்பில் இப்படி கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தாங்க இது தக்காளியும் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா கொஞ்சம் 1/2 டீஸ்பூனு வெந்தயம், 1 டீஸ்பூனு சால்ட்டு, கொஞ்சம் வெல்லம், சாம்பார் பவுட்ரு 1 டீஸ்பூனு, காஷ்மீர் மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, தனியாத்தூள் 1 டீஸ்பூனு, 4-5 வரமிளகாய், கடுகு 1 டீஸ்பூன் அளவுங்க, கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் இவ்வளோ பெருசு அளவுக்கு எடுத்துக்கலாங்க, கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க இந்த பருப்பு குழம்பு எப்படி தாளிக்கலான்ட்டு பாருங்கள். கடாயில் எண்ணெய் நல்லா சூடேறிக்குச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம், வெடிக்கட்டும். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கிற இல்லைங்களா, இதையும் போட்டுக்கலாம். மிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கலர் திரும்ப இல்லைங்களா, அதனால் வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். இட்லி சாம்பாருக்கு நிறையா நேரம் வெங்காயம் ப்ரௌன் ஆகக்கூடாது, ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். இப்போ நம்ம மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம், சாம்பார் பவுட்ரு 1 டீஸ்பூனு, தக்காளியும் சேர்த்துக்கிடலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றி நம்ம இதை கொதிக்க வைக்கணும். இந்த தக்காளி முழுசாக அப்படியே கொஞ்சம் நல்லா வதங்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா சரி. கொஞ்சம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோங்க. பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம இதில் புளி தண்ணி ஊற்றிக்குவோம். ஏன்னா வெங்காயம் ஒரு 2 நிமிஷம், தக்காளி ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டுங்க. இது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். சால்ட்டு சேர்த்துக்கிடலாம், வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டுங்க, அப்புறம் பருப்பு ஊற்றிக்கலாம். 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பருப்பு ஊற்றிடுவோம். இதில் பருப்பு இதில் நம்ம சேர்த்துடுவோம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிடலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாங்க. நம்ம ஜாஸ்தியாக கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க, இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். பாருங்கள், இட்லிக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. பிளேட் போட்டு மூடிடலாம். கொஞ்சம் சால்ட் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிடலாங்க. ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இந்த தக்காளி பழம்லாம் இந்த மாதிரி நல்லா தெரியணுங்க, நல்லா இந்த மாதிரி இருக்கணும், பூரா வதக்கக்கூடாது.
அந்த 2 நிமிஷம் வெங்காயம் வதக்கணும், 2 நிமிஷம் தக்காளி வதக்கணும், அப்புறம் புளி தண்ணி ஊற்றிடணும், மசாலாலாம் போட்டுடணும். இப்போ வந்து நம்ம பிளேட் போட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. சாம்பார் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டுருக்கு, ஒரு பக்கம் இட்லியும் வெந்துக்கிட்டுருக்கு. இது நல்லா இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகணுங்க. வேகட்டும், அப்புறமே எடுத்து காட்டுறேன். இப்போது சாம்பார் ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க, கொதிச்சிருச்சான்னு பாருங்கள். கொஞ்சம் கொதி வெந்துடுச்சு. இதில் வந்துட்டு பாருங்கள் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குவோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த சாம்பார் இட்லி கூட நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தாங்க போட்டு கொடுக்கணும். ஏன்னா சில குழந்தைங்க வந்து நெய் சாப்பிட மாட்டாங்க. நம்ம அதனால் அவங்களுக்கே தெரியாமல் நம்ம குழம்புல போட்டுருவோம். சரிங்களா? சாம்பாரில் இப்படி போட்டோம்னா குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, சாப்பிட்ருவாங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. இன்னொரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம சாம்பார் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம இப்போ இதை இறக்கிடுவோம். பாருங்கள், சாம்பார் இட்லி சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்குவோம். கொஞ்சம் தனியாத்தலை சேர்த்துக்குவோம். பாருங்கள் இப்படி. இப்போ இட்லியும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லியும் ரெடி ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இது தாங்க. நம்ம சாப்பிட்ட இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம எடுத்துக்குவோம். நான் சும்மா 2 இட்லி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒரு 2 இட்லி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. இது என்ன சாப்பிடுவாங்க, சூடாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இது போட்டு காட்டுறதுக்கு நான் எடுத்துருக்குறேங்க. இப்போ பாருங்கள், சாம்பார் வந்துட்டு நல்லா கொதிக்க இருக்குது. நம்ம இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா சூடாக இருக்குங்க. இதுதாங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலு. இட்லி சாம்பார் இப்படி தாங்க பண்ணணும். பாருங்கள், நல்லா சுவையான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. சண்டே இல்லைங்களா இன்றைக்கி, அதனால் ஸ்பெஷல் இது தாங்க இன்றைக்கி இட்லி சாம்பார். என்னங்க, எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க.